நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எல்லாரும் எல்லாத்துலயும் பலசாலிகள் இல்லைங்க. நான் தனியா நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன்றதுக்கு எல்லாருமே எல்லா ஏரியாலையும் என்ன செய்யாது? ஆமா, யாரா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஏரியால ஒரு வீக் பாயிண்ட் இருக்க தான் செய்யும், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யும். அந்த பலவீனத்துல அந்த டீம்ல எவனா ஒருத்தர் இருப்பா முட்டு கொடுக்கறதுக்கு. அதான் டீம் ஒர்க். ஒரு வெற்றிக்கு அல்ல கூட்டு முயற்சி ரொம்ப தேவை. தேவனுடைய ராஜ்யத்துல இந்த டீம் ஒர்க்ன்றது ரொம்ப முக்கியங்க. சமாதானத்தோட இருப்பதற்கு டீம் ஒர்க்கா இருங்கயா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு டீம் ஒர்க்கா இருங்க. நம்ம இணைந்து செயல்படுவது ஒழுங்கினத்தை அல்ல, ஒரு ஒழுங்கையும் ஒருமனப்பாட்டையும் அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இணைந்து செயல்படுகிறோமோ அது ஒரு தனி நபரை அதிகமாக அதை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா நிலையிலும் சபையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு டீம் ஒர்க் தேவை. அதெல்லாம் நாம இணைந்தால் அல்லேலூயா கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பாராக.